தண்ணீர் எல்லா ஜீவனுக்கும் முக்கியமான ஒன்று. அடுத்து நீங்க காண்கின்ற படங்கள் டாக்டர் மசாரு இமோட்டோ, ஒரு ஆராய்ச்சி மனிதன். தண்ணீரை குறித்து ஆழமாக ஆராய்ச்சி செய்து தண்ணீர் உள்ள தகவல்கள் என்று சொல்லி ஒரு புஸ்தகத்தை வெளியெடுத்திருந்தார். நீ காண்கின்றது ஜப்பானில் உள்ள இஷு என்று சொல்லி வசந்த காலத்தின் தண்ணீர்கள். எவ்வளவு அழகான வடிவமாக அது அமைத்திருக்கு பாருங்கள். திரு இமோட்ரோவின் ஆராய்ச்சிகள் யாவும் ஆதாரமுள்ள உண்மைகள். அவர் சொல்கின்றார், மனிதனுடைய அலைகளின் சக்திகள், எண்ணங்கள், வார்த்தைகள், யோசனைகள், இசைகள், இவைகள் யாவும் தண்ணீரின் அணுக்களின் வடிவ அமைப்புகளை அது ஆளுகை செய்கின்றது. இன்று நம்ம பார்க்க போனா ஒரு மனிதன் 70 விழுக்காடு தண்ணீர் இருக்கு அவன் உடல்ல. அதே போல் இந்த பூமியும் 70 விழுக்காடு தண்ணீரால் நிரப்பப்பட்டிருக்கிறது. அடுத்து நீங்க காண்கின்றது ஜப்பானில் உள்ள ஷிமாண்டோ என்ற கடைசி சுத்தமான தண்ணீர். அது வடிவம் எவ்வளவு அழகாக இருக்கு பாருங்கள். ஆதாரம் என்னென்று கவனித்தீங்கன்றால், தண்ணீர் அதோட அணுக்களும் அதோட வடிவமைப்புகளும் நம்மளுடைய சுற்றுச்சூழலும் ஒளிகளும் நம்மளுடைய நோக்கங்களும் அதை ஆளுகை செய்து அதை வடிவுகளை மாற்றுகின்றது. இவைகள் யாவும் மிகவும் முக்கியம். அடுத்து நீங்க காண்கின்றது நியூசிலாந்து உள்ள ஒரு தண்ணி. திரு இமோட்ரோ என்ன சொல்கின்றார், அவரோட ஆராய்ச்சிகள் மத்தியில அவர் தண்ணீரின் துளிகளை எடுத்து சிறப்பு குளிர் சாதன பெட்டியில வைத்து பின்பு அதை இறுகிய போது ஒரு சிறப்பான நுண்ணோக்கி அல்லது மைக்ரோஸ்கோப் கீழே அவரு கவனித்து அதை படம் பிடித்திருக்கார். இந்த ஆராய்ச்சிகள் மூலியமாக அவர் அநேக வித்தியாசமான வடிவமைப்புகள் தண்ணீர்ல உருவாகின்றத கண்டார். அவரோட ஆராய்ச்சியில எப்படி சுற்றுச்சூழல்கள் இந்த தண்ணீரின் அமைப்புகளை ஆளுகை செய்கின்றது அவர் கண்டுபிடித்தார். அடுத்து நீங்க காண்கின்ற புகைப்படம் ஜப்பானில் உள்ள யோடோ என்ற அழுக்கான தண்ணீர். அடுத்து இந்த 2 படங்களில் நீங்க ஒப்பிட்டு பார்க்கலாம். ஒன்று சுற்றமான தண்ணீரும் இன்னொன்று அழுக்கான தண்ணீரும். பாருங்கள் எப்படி அதோட வடிவமைப்புகள் இருக்கின்றது. திரு இமோட்ரோ என்ன செய்தால், எப்படி இசை தண்ணீரில் உள்ள வடிவமைப்புகளை மாற்றுகின்ற சொல்லி ஒரு ஆராய்ச்சி செய்தார். அவரு ஒரு தண்ணீரை எடுத்து 2 ஸ்பீக்கர் மத்தியில பெத்தோவன் பஸ்டோரலா என்று சொல்லி இசையை அதை ஒலிக்க செய்தார். அதே போல மற்ற இசைகளையும் அவர் இதே மாதிரி இந்த தண்ணீர் மத்தியில் செய்தார். இந்த படம் எப்படி ஹெவி மெட்டல், அதாவது சத்தமான இசை அந்த தண்ணீரின் வடிவமைப்புகளை மாத்துகின்றதுன்னு கவனிங்க. அடுத்து நீ காண்கின்றது எப்படி சுகம் கொடுக்கும் தண்ணீரும் ஹெவி மெட்டல் இசைகளும், அதாவது மிகவும் சத்தமான இந்த இசை அந்த தண்ணீரின் அணுக்களின் வடிவமைப்புகளை மாற்றுகின்றது என்று பாருங்கள். திரு இமோட்ரோ தொடர்ந்து அடுத்த ஆராய்ச்சிகளை அவர் செய்தார். இந்த ஆராய்ச்சிகள் அவரு எப்படி மனிதனோட வார்த்தைகளும் எண்ணங்களும் இந்த தண்ணீர்களின் அணுக்களை ஆளுகை சென்று சொல்லி ஒரு ஆராய்ச்சி. அவர் என்ன செய்திருந்தால், ஒரு பேப்பர்ல சில வார்த்தைகளை எழுதி சுற்றமான தண்ணீரில் மேல் அதை ஒட்டி ஒரு நாள் வைத்திருந்தார். இந்த இடத்துல நீங்க பார்க்கின்றது நன்றி சொன்ன வார்த்தைகளின் அணுக்களின் வடிவமைப்புகள் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்கள். அடுத்து நீங்க காண்கின்றது அன்பும் நன்றி உள்ளமும். அதுக்கடுத்து நீங்க காண்கின்றது அதோட வார்த்தை என்று சொல்றதா, நான் உன்னை கொல்ல போறேன், நீ எனக்கு ரொம்ப பிரச்சனை கொடுக்குற, நீ எனக்கு ரொம்ப தொல்லை கொடுக்குற. அடுத்து நீங்க காண்கின்றது 2 படங்கள். இந்த படங்கள் எப்படி நன்றி என்ற வார்த்தையும் நான் உன்னை கொல்ல போகின்ற வார்த்தையின் 2 படத்தை நீங்க ஒப்பிட்டு பார்க்கலாம். எப்படி இந்த வார்த்தைகள் அந்த தண்ணீரின் வடிவமைப்புகளின் அணுக்களை வித்தியாசமாக மாறுக செய்கின்றது. அடுத்தது நீங்க கவனிக்கின்றது
ஜப்பானில் உள்ள நச்சு பொருட்கள் நிறைந்த ஃபூஜிவாரா என்ற தண்ணி தேக்கி வைக்கும் இடம். எப்படி அதே நச்சு பொருட்கள் உள்ள ஃபூஜிவாரா டேமின் தண்ணீர் ஜெபத்துக்கு பின்பு மாறி அது அணுக்கள் வடிவமைப்புகள் அழகாக இருக்கின்றது கவனிங்கள். அதே ஃபூஜிவாரா தண்ணி தேக்கி வைக்கும் இந்த இடம் ஜெபங்களும் நல் நோக்கமும் பின்பு அதோடைய தண்ணீரின் அணுக்களின் வடிவமைப்புகள் மாறப்பட்டிருக்கிறது கவனிங்கள். டீமன் அல்லது பிசாசு என்று சொல்லப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க. நீங்க கோபம் கொள்ளப்ப உங்க உடல்ல உள்ள தண்ணீர் இப்படியாக மாறுகின்றது. நான் உன்னை கொலை செய்ய போகிறேன், நீ மிகவும் எனக்கு பிரச்சனை கொடுக்கிற அப்படின்னு நீங்க சொல்லப்ப இப்ப இப்படியாக மாறுகின்றது பாருங்க. அடுத்தது அடால்ஃப் ஹிட்லர். அடுத்து நன்றி என்று சொல்லப்ப அதோட வடிவமைப்பு அன்பும் நன்றி உள்ளத்தின் வடிவமைப்பு சந்தோஷம் உண்மை. இது ஒரு பாடல் அமேசிங் கிரேஸ். அடுத்து ஆத்மா என்ற வார்த்தையின் வடிவமைப்பு நன்றி உள்ளத்தின் வடிவமைப்பு அன்பு என்று சொல்லப்ப வடிவமைப்பு. நான் நம்புகிறேன் இதன் மூலியமாக எப்படி நம்மளுடைய வார்த்தைகள், நம் எண்ணங்கள், நோக்கங்கள் நம்முடைய உடல்ல உள்ள தண்ணீர்களை மாற்றுகின்றது. இதுல இருந்து நமக்கு என்ன தெரிகின்றதா, வார்த்தைகளுக்கு வல்லமை உண்டது. தேவனுடைய வார்த்தை சொல்கிறது இயேசு கிறிஸ்து என்ற நாமம் உயர்ந்த நாமம். இயேசு சொல்கின்றார், என் நாமத்தில் நீங்க கேட்கப்ப அது உங்களுக்கு செய்யப்படும் என்று சொல்றார். அதனால இந்த வெப்சைட்ல கொடுக்கப்பட்ட ஜெபங்களை இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தில் நீங்க நல் நோக்கத்தோடும் உண்மையோடு நீங்க செய்யப்ப நிச்சயமாக மிகுந்த பலன் அடைவீங்க.